நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீப நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் பெய்த அதீத மழை காரணமாக சென்னை உள்ளிட்ட புறநகர் மாவட்டங்கள் அனைமே பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. வெள்ளத்தினால மக்கள் பெரும் பாதிப்பு அடைஞ்சாங்க. இதோட வடு கொஞ்சம் மறையறதுக்கு முன்னாடியே தற்போது மீண்டும் தென் மாவட்டங்களில் அதீத மழை காரணமாக தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. நிறைய மக்கள் அவங்களுடைய குடியிருப்பு பகுதியிலேருந்து வெள்ளம் சூழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த அதீத மழைக்கு காரணம் என்ன? வரலாறுகள் நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இவ்வளோ வரலாறு காணாத மழை, ஏன் இந்த மழை ஏற்பட்டிருக்கு, இது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன காரணம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. தற்போது நம்மிடையே வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது எல்லாருமே சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு அதீத மழைக்கு காரணம் மிக்ஸாம் புயல் வந்தது. அது சென்னை ஒட்டி கடலோர பகுதியை கடக்கிறதுனால இங்கே அதிக மழை ஏற்பட்டது ஒரு காரணம் சொல்லப்படுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் அது மாதிரி புயல் உருவாகிறதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை, புயலும் உருவாகலை. ஆனால் இந்த அதீத மழை காரணமாக இங்கே இன்னும் 24 மணி நேரமும் தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கு, இவ்வளோ வெள்ளம் அங்கே சூழப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா புயல் இல்லைனாலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதியில் இருந்துச்சு. ஸோ நம்ம புயலோ இல்லை வளிமண்டல சுழற்சியோ அது எல்லாமே ஒரு சலனம், ஒரு சுழற்சி தான். அதனால் இந்த சுழற்சியின் காரணமாக குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் குமரிக்கடல் பகுதியிலே இருந்துச்சு. நமக்கு எப்படி சென்னையில் மிக்ஸாம் புயல் சென்னை கடந்து போகும்போது வேகம் குறைந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் சென்னையின் கடலோர பகுதிகளில் இருந்த மாதிரி இது குமரிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சியாக கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் அதுக்கப்புறமும் இன்னும் இருந்திருக்கு. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு சுழற்சி ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா காற்றின் ஈரப்பதம் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தொடர்ந்து செலுத்தப்படும். அப்படி இருக்கிறப்ப மழை பட்ட இடத்துலையே படுற மாதிரி திரும்ப அதே இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூழல் உருவாகும். அதுதான் தென் மாவட்டத்தில் நேற்று நடந்தது. இது ஒரு கிளவுட் பஸ்டட்ல மேகவெடிப்புக்கு இல்லை, அதீத மழை காரணம் தான் இவ்வளோ மழை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திடீர்னு இவ்வளோ அதீத மழை வராதுக்கான காரணம் என்ன? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 92 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக காயல்பட்டினம் எடுத்துக்கிட்டோம்னா கடலோர் பகுதி தான், ஆனால் 60 குளங்கள் கிட்ட அங்கே இருக்குது. அப்போ இவ்வளவு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இதை தாண்டி இவ்வளோ மழை பொழிவு அங்கே பொழிவதற்கான காரணம்? அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே இந்த காற்றின் ஈர்ப்பு இருந்துச்சு. அதனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தோம்னா முற்பகல் நேரம் திருநெல்வேலியின் மாவட்ட பகுதிகளில் திசைநிலை மற்றும் அதை சார்ந்த சாத்தன்குளம் போன்ற தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதியில் மழை நிறைய இருந்துச்சு. சாயங்காலம் இந்த சுழற்சி சற்று வடக்கு நகரும் போது சாயங்காலம் திருச்செந்தூர், காயல்பட்டினம், தூத்துக்குடி நகர்ப்புற பகுதிகளில் இந்த மாதிரி இடத்துல மழையின் தாக்கம் அதிகமாகிடுச்சு. ஸோ இதில் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கு பருவமழை காலத்தில் பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா கடலின் வெப்பம் பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம், சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ் படிச்சிருப்போம். பகல் நேரத்தில் நிலத்தின் வெப்பம் அதிகமாக இருக்கும், கடலின் வெப்பம் குறைவாக இருக்கும். அதனால தான் ஒரு நேரத்துக்கு அப்புறம் கடலிலிருந்து கடல் காற்று நிலத்தின் வெப்பத்தை தணிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இரவு நேரங்களில் கடலின் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ கடலின் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது மழையின் தன்மை வலுப்படுகிறது, மழையின் தாக்கம் அதிகரிக்கிறது. ஸோ அதனால தான் காலையிலே பார்த்திங்கன்னா சாத்தன்குளம் போன்ற பகுதிகளில் நிறைய மழை பார்த்தோம். திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதிகளில் 50-60 சென்டிமீட்டர் பார்த்தோம். ஸோ இரவு நேரத்தில் இந்த பகுதியில் அதிக மழை பெய்ததன் காரணமாக அதீத மழைப்பொழிவு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் பார்த்தோம். ஸோ இந்த சுழற்சி கிட்டத்தட்ட ஒரே இடத்துல நீடிச்சது தான் முக்கியமான காரணம். அது தவிர ஏனைய சில காரணங்களும் இருக்கலாம். அதாவது மேலடுக்கில் வரக்கூடிய மேற்கத்திய காற்றின் காரணமும் இருக்கலாம். பட் அது நம்ம படித்து பார்த்தா தான் தெரியும் அது காரணமாக இல்லை வேறு ஏதாவது காரணம் இருந்தது அப்படின்னு. இப்போ குறிப்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில் என்ன டாக் போயிட்டுருக்குன்னா, புயலோட வேகத்தையும் சரி மழையோட அளவையும் சரியாக கணிக்க முடியல, அது ஒரு பெரிய காரணமாக சொல்லப்படுது. ஏன்னா அது முன்னாடியே சொல்லப்பட்டால் அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். ஆனால் ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்னு சொல்லும்போது ஒரு சாதாரண மழை அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டிசாஸ்டராக மாறிட்டு இருக்கு. அப்போது இது ஒரு துல்லியமான கணிப்பு இல்லை அப்படின்றது ஒரு காரணமாக பார்க்கப்படுதா? என்ன பிரச்சனை இல்லை? இல்லை, அது துல்லியமான கணிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பெற்றோர்கள் ஜென்ரேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க நாகப்பட்டினத்துக்கு ஒரு புயல் கரையை கிடக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அது வராதுப்பா, அது ஆந்திரா போய்ட்டோம் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த டைமில் வானிலை கணிப்புகள் ஓரளவுக்கு சற்று குறைவாக தான் இருந்தது அதனுடைய நம்பகத்தன்மை. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய வானிலைக்கு 4-5 தினங்களுக்கு முன்பு மிக்ஸாம் புயலே எடுத்துக்கோங்களேன்,
வட தமிழகம் தெற்காந்திர கரையில் நெல்லூருக்கும் காக்கிநாடாக்கும் இடையே கிடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அங்கே தான் கரை கிடந்துச்சு. ஸோ ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னாடியே சென்னைக்கு மழை இருக்கக்கூடிய சாத்தியங்களும் சொன்னாங்க. இதில் என்னென்னா வந்து சில சமயங்களில் வந்து பெய்யக்கூடிய மழையின் அளவு வானிலை படிவங்கள் கணிப்பதை விட அதிகமாக இருக்கக்கூடும், குறைவாகவும் இருக்கக்கூடும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா சில சமயத்தில் வந்து நீங்கள் வந்து மழை அதிகமாக பெய்கிறப்ப மட்டும் நம்ம பார்க்குறோம். பட் மழை வந்து அதிகமாக பெய்யும் அப்படின்னு நினச்சி பெய்யாத சமயங்கள் இருக்கிறத வந்து நம்ம விட்டுறோம். ஸோ ரெண்டுமே துல்லியம் மிஸ் ஆகுது அப்படின்ற சென்செக்ஸில் அப்படி கிடையாது. அதாவது ஒரு வானிலை படிவங்களில் இவ்வளோதான் மழை பெய்யும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு வெப்பமண்டல பகுதியான இந்தியா போன்ற வெப்பமண்டல பகுதி, பூமத்திரையை ஒட்டிய பகுதிகளை வந்து சொல்கிறது மிகவும் கடினம். எந்த இடத்துலையுமே வந்து இவ்வளோதான் வரும் அப்படிங்கிறது வந்து துல்லியமாக சொல்லவே முடியாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா வெப்பமண்டல பகுதியான இந்தியா போன்ற நாடுகளில் மிகவும் கஷ்டம். இப்போ வெளிநாடுகள் போல் நம்மளோட இந்தியாவிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ ஒவ்வொரு மழை அப்பவும் வந்து நம்ம வந்து அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எந்த ஒரு மழை நிகழ்வுமே நம்ம முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வானிலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ்ட் ஃபோர்காஸ்ட், இது நடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் வந்து சொல்கிறோம். அதனால் வந்து எப்பயுமே வந்து இது நடக்கக்கூடும்னா அந்த நடக்கக்கூடும் ஒரு அந்த நிகழ்வு எப்படி இருக்குமோ அதுக்கேற்றவாறு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் பெய்யக்கூடும் அப்படின்னா சரி 25 இல்லை அதுக்கு மேலே பெஞ்சால் எப்படி நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தோடு நம்ம ரெடியாக இருந்தோம்னா மழை பெய்யலைன்னா நமக்கு வந்து பாதகம் எதுவும் கிடையாது இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் இருக்கீங்க, மழை தண்ணி இவ்வளோ மழை பெஞ்சால் மழை வீட்டுக்குள்ளே தண்ணி வரக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பொருட்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க. இப்போ மழை பெய்யலைன்னா வந்து உங்கள் பொருட்களில் நஷ்டம் எதுவும் வரப்போகிறது இல்லைங்களா வந்து. ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த மழையை எதிர்பாராமல் பொருட்களை பாதுகாப்பாக வைக்கலைன்னா அதோடைய நஷ்டம் வந்து உங்களுக்கு தான் வரும். ஸோ அதை எப்பயுமே இது எப்படி பார்க்கணும்னா இந்த பேரிடரை பொறுத்த வரைக்கும் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் நம்ம ரெடியாக இருந்தோம்னா என்ன வந்தாலும் நம்மளால் வந்து அதுக்கு ரெடியாக இருக்க முடியும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் இந்த மாதிரி வடகிழக்கு மழையோட அதிக தாக்கம் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அது சென்னை இப்போது தொடர்ந்து தென் மாவட்டங்களில் ஏற்படுது. இப்போ வருங்காலத்தையும் இதே தான் தொடருமா? வருங்காலத்தில் இதோட இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? வடகிழக்கு பருவமழைங்கிறது வந்து நமக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாதம் தான் வந்து வடகிழக்கு பருவமழை காலம். அதனால் வந்து இந்த சமயங்களில் மழை இருக்கும். அதனுடன் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து வட இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும், அதாவது அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் இதனுடன் புயலுக்கான காலம் பார்க்கும். ஸோ வட இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் புயலுக்கு வந்து 2 காலங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஏப்ரல் மே, அதாவது ப்ரீ மான்சூன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அதாவது போஸ்ட் மான்சூன்னு சொல்லுவோம். இந்த 2 காலங்களில் நம்மளோட வடகிழக்கு பருவமழை காலம் இந்த புயலுக்கான 2வது சீசனை ஒட்டி அதனுடன் வருவதனால பல சமயங்களும் நமக்கு வந்து புயலும் அதனுடன் கூடிய பாதிப்பும் வருது. ஆனால் இதில் இன்னொன்று நம்ம மறக்க முடியாது என்னென்னா வந்து நம்மளுடைய மழை நிகழ்வுகள் பெரும்பாலும் சலனத்தை ஒட்டிய மழை நிகழ்வு. அதாவது இப்போ இன்னைக்கு நேற்று தமிழகத்தில் தென் தமிழகத்தில் நடந்ததும் ஒரு சலனம், ஒரு சுழற்சி. சென்னையில் மழை பெய்த நிகழ்வும் ஒரு சலனம், மிக்ஜாம் புயல் ஒரு சலனம். ஸோ சில சமயங்களில் பிறந்த காற்றுக்கு தாழ்வு பகுதி வரும், அதுவும் ஒரு சலனம். ஸோ நம்மளோட மழை நிகழ்வுகள் சலனத்தை ஒட்டிய நிகழ்வு. ஸோ அதனால் வந்து சலனத்தை தனியாகவும் மழையை தனியாகவும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த 3 மாதங்களில் புயலுக்கான காலம், அந்த சலனத்தை ஒட்டிய மழை நிகழ்வுக்கான காலம். ஸோ அது வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக தான் இருக்கும். இப்போ வானிலை ஆய்வு மையம் 24 மணி நேரம் வந்து அடுத்த 24 மணி நேரம் ரெட் அலர்ட் வந்து இந்த 4 கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 24 மணி நேரம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இது என்ன நடக்க போகுது இந்த 24 மணி நேரத்தில்? அதாவது பார்த்தீங்கன்னா நாளை காலை வரைக்கும் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பலத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த சுழற்சி மேலும் நகர்வதோ அதை பொறுத்து இந்த மழை சற்று குறைவாக இருக்கலாம், இல்லை பலத்த மழை இரவு நேரங்களில் பெய்யக்கூடும். நாளை முதல் படிப்படியாக மழை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கிறதா வானிலை படிவம் காட்டுது. ஸோ பெரும்பாலும் நாளை முதல் மழை வந்து தென் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் குறைய ஆரம்பிச்சு.